ஹாய் டீம். ஏரி, குளங்கள் எந்த நீர்நிலைகளா இருந்தாலும் சரி, நம்ம தாராளமா பனை விதைகள எல்லாருமே விதைப்பாங்க. ஸோ, அதுக்கு ஒரு மாற்று யோசனையா தான் நம்ம பனை நாத்த வைக்கிறோம். எப்படி மத்த மரங்கள பராமரிக்கிறோமோ, அதே மாரி தான் இதுவும். ஸோ, பனை நாத்து நம்ம ஜென்ரலா பனை விதைகள 10,000 கணக்கா விதைக்கிறத விட, ஒரு 100 பனை நாத்துனாலும் அத வச்சு, அதையும் மத்த மரங்கள் மாரி நம்ம பாதுகாக்கணும். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சென்னை கார்ப்பரேஷன்ல கூட அந்த மாரி பண்ணியிருந்தாங்க. ஸோ, இப்ப அதோட ஒரு இனிஷியேட்டிவா நம்ம கோயம்புத்தூர்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிறது எல்லாமே பனை நாத்து தான். ஸோ, நீங்க இப்ப இந்த வீடியோல பார்க்கறது அந்த பனை நாத்து. அதையும் வச்சு மத்த மரங்கள எப்படி பராமரிப்போமோ, அது மாரி தான் இதுக்கும் குடுக்குறோம். ஏன் பனை நாத்து அங்க நீர்நிலைகள சுத்தி வைக்கணும் அப்படின்னா, பனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய சல்லிவேர் தொகுப்பு கிட்டத்தட்ட 1000 அடி வரைக்கும் கூட நீர கடத்தக்கூடியது. அது பனை மரத்துல இருக்கிற அந்த தண்டு கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பனை மரம், ஒரு மெச்சூர்டான பனை மரம் 10,000 லிட்டர் தண்ணீர தன்னுடைய தண்டு பகுதியில வச்சுக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான மரம். அது இல்லாம இடிகள எல்லாம் தாங்கி நீர்நிலைகள பாதுகாக்கும். ஸோ, அவ்வளோ ஒரு நல்ல பனை மரத்த நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி கிராஸ் பண்ணி போகாம, அதையும் மத்த மரங்கள் மாரி பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த மாரி நீங்களும் உங்க நீர்நிலைகள்ல பனை நாத்த வைக்கணும்னா, நீங்க தாராளமா ஸ்ப்ரெட் லவ் ஃபவுண்டேஷன தொடர்பு கொள்ளலாம். கான்டாக்ட்க்கு கீழ நம்பர் ஷேர் பண்ணியிருக்கோம்.